வணக்கம் மக்களே. 2026 தேர்தலில் ஒரு மேஜிக் செய்ய போகிறோம். அது நம்மை வெற்றி பெற வைக்கும் சொல்லி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தஞ்சாவூரில் தேமுதிக பூத் கமிட்டி முகவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், எல்கே சுதீஷ் உள்ளிட்ட பல பேரும் கலந்துக்கிட்டாங்க. பின்னர் பிரேமலதா அவர்கள் பேசியதாவது, விஜயகாந்தின் கனவு லட்சியம் தமிழகத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அவரின் கனவு லட்சியம் ஜெயிக்க வேண்டும். தேமுதிகவில் உள்ள நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் 2026 தேர்தலில் ஈகோ இல்லாமல் உழைக்க வேண்டும். பிரேமலதா தொண்டர்கள் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கிறது. நல்ல வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். நிர்வாகிகள் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். எம்எல்ஏ எத்தனை கிடைக்கிறதோ அது வரட்டும். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் தமிழகம் முழுவதும் நமது கட்சி சார்பாக போட்டியிடும் அனைவரும் வெற்றி பெறும்போது ஆளும் விருட்சம் போல நமது கட்சி தமிழகம் முழுவதும் வேரூண்டி கவுன்சிலர் சேர்மனாக வர வேண்டும் என்பதுதான் நமது கனவு. அரசியலில் என்னுடைய இடத்தையும் யாரும் நிரப்ப முடியாது சொல்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. கேப்டனை நம்பி கட்சியை நம்பி வந்த உங்களை இப்படியே நிர்வாகிகளாக நான் எத்தனை நாள் பார்ப்பது? உங்களை எல்லாம் சேர்மன், துணை சேர்மன், கவுன்சிலர் என உங்கள் ஊரில் காரில் போட்டு கெத்தாக வர வேண்டும். அரசாங்க பதவி என வரும்போதுதான் அரசியல் அமைப்புக்கே ஒரு கெத்து. வரும் தேர்தலில் கூட்டணியை குறித்து நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் பூத் கமிட்டியை முறையாக அமைத்தால் போதும். அப்புறம் பாருங்கள், வரும் 2026 தேர்தலில் நாம் ஒரு மேஜிக் பண்ண போகிறோம். அந்த மேஜிக் உங்கள் எல்லாரையுமே வெற்றி செய்ய போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறியதாவது, கடலூரில் ஜனவரி 9ஆம் தேதி நடைபெறும் மாநாட்டில் கூட்டணி குறித்து மிக தெளிவான அறிவிப்பு வரும். ஒரு பக்கம் கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் இன்னொரு பக்கம் வலுவில்லை என சிலர் கூறினாலும் அது போன்ற நிலைமை கிடையாது. தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்கள் உள்ள இந்த நிலையில் அதற்குள்ள அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பிரிந்தவர்கள் கூடுவதும் கூடியவர்கள் பிரிவதும் நிகழலாம். தமிழகத்திலும் வாக்கு திருட்டு நடைபெறும். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. ஜனவரி மாதத்துக்கு முன்பாக அனைத்து கட்சிகளும் தெளிவான முடிவை எடுக்கும். வாக்கு திருட்டு பீகாரில் மட்டும் நடைபெறவில்லை, தமிழகம் உட்பட நாடு முழுவதுமே நடைபெறுகிறது. இந்த முறைகேட்டை தடுப்பது தேர்தல் ஆணையத்தின் கடமை. இதற்கு நீதியரசர்கள் துணையாக இருக்க வேண்டும். ஜனநாயக ரீதியாக நடைபெறும் தேர்தல் நியாயமானதாகவும் மக்களுக்கான உண்மையான தேர்தலாகவும் இருப்பது அவசியம் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விஜயகாந்தின் கனவு லட்சியம் தமிழகத்தை இந்தியாவின் முதல் மாநிலமாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அவரின் கனவு லட்சியம் ஜெயிக்க வேண்டும். தேமுதிகவில் உள்ள நிர்வாகிகள் ஒவ்வொருவருமே 2026 தேர்தலில் ஈகோ இல்லாமல் உழைக்கணும். தொண்டர்கள் விரும்பும் மகத்தான கூட்டணியை தேமுதிக அமைக்கிறது. நல்ல வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். நிர்வாகிகள் நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.